Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard 9th unitல exercise 9.6ல 5th sum பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்ல 5th sum பார்க்குறோம். Evaluate integral 0 to pi by 2 sin square x cos power 4x dx. ஓகேவா? ஸோ போன சம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா 0 to pi by 2 தான் லிமிட்டு. ஆனால் சைன் மட்டும் இருக்கும் இல்லை காஸ் மட்டும் இருக்கும் அந்த மாதிரிப்பட்ட ரிடக்ஷன் ஃபார்முலா பார்த்தோம். இதுவும் ஈஸி தான், என்ன அப்படின்னு லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சம்குள்ளே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள பவரை எம்முன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, செகண்ட் பவரை என்னன்னு எடுத்துக்கிறேன். அப்போது ரெண்டும் எப்படி இருக்குது பாருங்கள், 2 4 ரெண்டும் ஈவனாக இருக்குது. கரெக்டாக? ஸோ எம் வந்து ஈவன் அண்ட் என் இஸ் ஈவன். அப்படி இருக்கும்போது ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுக்கணும். அது பார்க்க தான் பயங்கரமாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்குது, பட் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பவர்ஸை ஆட் பண்ணி கீழே போட்டுக்கணும். ஓகேவா? நான் சொல்லித்தரேன். விச் இஸ் ஈக்குவல் டு சம்லே அப்ளை பண்ணுறோம். இப்போ ஹியர் எம் ஈக்குவல் டு 2 அண்ட் என் ஈக்குவல் டு 4. கரெக்டாக? ஸோ ரெண்டு ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது நமக்கு? 6. அப்புறம் எண்ணில் 1 மைனஸ் பண்ணுறோம். என்ன நமக்கு 4. 4ல் 1 மைனஸ் பண்ணால் 3. அப்புறம் நம்ம நார்மலாக பண்ணலாம் ரிடக்ஷன் ஃபார்முலா ஆல்ரெடி 4th சம் வரை பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ அதில் என்ன பண்ணுறோம், 2 மைனஸ் பண்ணுறோம். அதே தான். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது பாருங்கள், என் ப்ளஸ் எம் ப்ளஸ் என்ன, அதிலேருந்து 2 மைனஸ் பண்ணுறோம். ஸோ இதிலேருந்து 2 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குது, 6லேருந்து 4. அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா என் மைனஸ் 1, அதாவது n மைனஸ் 1 3 போட்டுட்டோமா, அதிலிருந்து என்ன மைனஸ் பண்ணுறோம், நம்ம 3 மைனஸ் பண்ணுறோமா. ஸோ என்ன பண்ணுறோம், எண்ணிலேருந்து 3 மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? என்னன்னா என்ன, 4. இப்போது 4 மைனஸ் 1 தான் நம்ம 3 போட்டோம். ஸோ 4 மைனஸ் 3 தான் போடுவோம், which is equal to 1. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டு ஸ்டெப்பு இனி இதை வந்து குறைக்க முடியாது. ஸோ லாஸ்ட்டு ஸ்டெப்பு போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். இந்த ரெண்டும் கண்டிப்பாக வரணும். ஓகே, ஸோ 1/2 இன்ட்டு பை பை 2 இவ்வளோ தான் ஆன்சர். கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணும், மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டால் முடிஞ்சு. ஓகேவா? ஸோ ஃபார்முலா ஈஸி தான். ஸோ கேன்சல் பண்ணலாமா, 2. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் பை டிவைடட் பை 32. ஓகே, ஓகே இதில் வந்து 7th சம்மும் சேம் மாடல் தான், அதனால் 2 சம்மும் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக. ஓகே, ஸோ இன்டெக்ரல் 0 to pi by 2 sin cube theta cos power 5 theta d theta இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ போன சம் செய்தால் அதே மாடல், அதான் 5th சம். 5th 7th சேம் மாடல். ஆனால் பவரை பாருங்கள், இது வந்து 3 5. நம்ம இப்போ பார்த்தது வந்து ரெண்டுமே ஈவனாக பார்த்தோம், இங்கே ரெண்டும் ஆடாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ஃபார்ம்னா லைட்டாக பார்த்துட்டு உள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஹியர் எம் இஸ் ஆட் அண்ட் என் இஸ் ஆட். அப்படி இருக்கும்போது ஃபார்முலா என்ன, இது வந்து காஸ் என். ஓகே, ஸோ சைன் எம் எக்ஸ் அண்ட் காஸ் என் எக்ஸ். எம்மும் என்ன ஆடாக இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வேல்யூவில் அப்ளை பண்ணிடலாம் ஃபார்முலாவில். ஸோ எம் ப்ளஸ் என், ஹியர் m equal to 3 and n equal to 5. okay, so 5 ரெண்டு ஆட் பண்ணும்போது 3 plus 5 என்ன இருக்குது, 8. சரியா? ஸோ 8 n minus 1 என்ன 5. ஸோ 4 இன்ட்டு சேம் தான், அதே தான். லாஸ்ட்டு டேர்ம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. எதனால, ஆடு டேர்ம்னால. ஸோ 8 இதுக்கு 8 கிடச்சிருக்கு. அதுலேருந்து 2 மைனஸ் பண்ணுறப்போ 6. அடுத்து எண்ணிலேருந்து 3 மைனஸ் பண்ணுறோம். 5 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எம் ப்ளஸ் 3. எம்னா என்ன, 3. ஸோ 3 ப்ளஸ் 3னா 6. இப்போ பாருங்கள், இதோட வேல்யூ என்ன கிடைக்குது நமக்கு, 6. 2/6 அதுதானே இந்த டேர்ம். கரெக்டாக? கரெக்ட் தானே? ரிடக்ஷன் மெத்தட் வரிசையாக பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் டேர்ம் சேமாக வருது அப்படின்னா இதை திரும்ப எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ இன்ட்டு இந்த டேர்ம் அப்ளை பண்ணி பார்ப்போம். 1 டிவைடட் பை எம்னா என்ன, 3. ஸோ 3 + 1 4 இப்படி முடிக்கணும். ஓகேவா? ஸோ இதை அப்ளை பண்ணும்போதே நமக்கு இந்த ஸ்டெப் கிடைக்கிது. ஸோ அகைன் இதை திரும்ப அப்ளை பண்ணக்கூடாது. புரியுது தானே? ஓகே, ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். 4th table and 2 table.
ஸோ ஆன்சர் இஸ் 1/24. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 9.6 போட்டிங்கன்னா எல்லா சம்மும் வந்துடும். அப்படி தான் எல்லா எக்ஸசைஸ்லேயும் ஃபுல் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.